பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சென்சேஷனலா போச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாது. பிக் பாஸ் நிகழ்ச்சினாலே பரபரப்பு தான். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு படி மேல போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். 10 போட்டியாளர்கள்ல ஓவியாவை மீதி இருக்க 9 போட்டியாளர்களும் டார்கெட் பண்ணி கார்னர் பண்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பரணியை எப்படி டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி வந்துட்டு அவரையே தப்பிச்சு ஓடுற அளவுக்கு செஞ்சாங்களோ அதே மாதிரி ஓவியாவும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய நமிதா. அடுத்ததான் வந்துட்டு காயத்ரி. நமிதா வந்துட்டு எல்லாத்தையும் போயிட்டு ஓவியா கிட்ட பேசாதீங்க, ஓவியா கிட்ட பேசாதீங்கன்னு சின்ன குழந்தைத்தனமா சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காயத்ரி இருக்காங்களே, ஏற்கனவே வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரொம்பவே தகாத வார்த்தைகளையும் கேவலமான அசிங்கமான வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசனே வார்னிங் பண்ணி இருந்தாலும் மறுபடியும் அவங்க அதே தவறு தான் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்றிருக்க நம்மளுடைய ஓவியாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூஞ்சியும் மொகரையும் பாரு அப்படின்னு அவங்களுடைய கேவலமான மொகரையை வச்சு சொல்லியிருக்காங்கன்றது தான் ரொம்பவே வினோதமான விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்நேகன் நடந்துகிட்ட விஷயம் ஓரளவுக்கு மக்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில தான் இருந்திருக்கு. ஜூலி வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மாத்தி பேசியிருக்காங்க அவங்க ஜெயிக்கணும்ன்ற கேவலமான ஒரு அட்டிடியூடு. அது மட்டும் இல்லைங்க, ஜூலி வந்துட்டு நேற்று நம்மளுடைய காயத்ரி கிராம் படுக்கை அறைக்குள்ள வர வரைக்கும் ஓவியாவை கட்டி பிடிச்சி அழுதாங்க. காயத்ரி வந்ததுக்கு அப்புறமா என்னை ஏதோ சொல்லி மாத்திட்டா, உங்களை எல்லாம் நம்ப கூடாதுன்னு சொன்னா அப்படி இப்படின்னு ஜூலி மேலேயே வந்துட்டு பிளேட்டே திருப்பி போட்டாங்க. இதனால சமூக வலைதளத்தில் ஜூலியை காரி துப்பி வந்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்நேகன் வந்துட்டு இன்னைக்கு ஜூலியை டைரக்டாவே வந்துட்டு பயங்கரமா திட்டி இருக்காருங்க. அதாவது நீ மூடிக்கிட்டு இருந்திருக்கணும், அவ வந்துட்டு என்னதான் வந்து தூண்டி விட்டாலும் எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும், நீ பேசாத அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. அவளை பேச விட்டு நீ எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அவ அப்படி சொல்லிட்டான்னு சொல்றதுலாம் சரி கிடையாது, நீ தான் விஷம் அப்படின்னு நம்மளுடைய ஜூலி முன்னாடியே வந்துட்டு நம்மளுடைய ஸ்நேகன் பேசியிருக்கிறது தாங்க தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. ஸ்நேகன் வந்துட்டு யாருக்கும் முன்னாடியும் பேச மாட்டாரு, எல்லாருக்கும் பின்னாடி போய் தான் அவங்கள பத்தி பேசுவாரு. ஆனா இன்னைக்கு ஜூலியவே வந்துட்டு சரியான கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி கேட்டப்ப ஜூலியோட முகமே வந்துட்டு அப்படியே சுருங்கி போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நடந்த எபிசோடு, அதாவது 21ஆம் தேதி நடந்த எபிசோட நம்மளுடைய ஹாட்ஸ்டார்ல போயிட்டு பாருங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.